அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கே உள்ள வரும்பொழுது அதுக்கப்புறம் ஸ்டேஜில் ஒரு சின்ன பையன் பாரதியார் வேஷத்துடன் போட்டு சில வார்த்தைகள் சொல்லும் பொழுது எனக்கு சில சிந்தனைகள் அதன் மூலமாக தூண்டப்பட்டது. சிறு வயதிலிருந்து மகாகவி பாரதியாருடைய பாடல்கள், வார்த்தைகள், அதன் மூலமாக பல தாக்கங்கள். அவர் சொல்வது பல விஷயங்கள் சுதந்திர போராட்டம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, பக்தி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அதை ஆன்மீகத்துடன் சேர்ந்து பார்க்கும்போது அதிலேருந்து வரக்கூடிய புரிதல்கள் டிஃப்ரெண்ட். வீட்டில் சிஸ்டர்ஸ்க்கெலாம் தெரியும், ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று சமைக்கணும்னு சொன்னால் ஏற்கனவே சமைச்சதோட வேறு ஏதாவது ஒன்றத்தை சேர்த்திங்கன்னா அது ஒரு புது டேஸ்ட் வந்துடும். நீங்கள் முதல்ல அதுக்கு ஒரு சோறை வைப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு பேரையும் வைப்பீங்க. அதே மாதிரி பாரதியாருடைய இந்த மாதிரி சில சிந்தனைகள், அவருடைய புதிய ஆத்திச்சூடியாக இருக்கட்டும், அவர் எழுதிய பல பாடல்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நான் ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பாக பார்க்குறேன். அவரும் ஆன்மீகத்தை ரொம்ப சக்தி ரூபமாக ரொம்ப டீப்பாக பார்த்தவர் தான். அவருடைய ஒரு பாடல் பல பேர் நம்ம எல்லாருமே சிறு வயதில் கோயிலுக்கு போகும்போது நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது, சாமிக்கிட்ட நல்லா ஒரு படிப்பு வரணும்னு கேளு, அறிவு வரணும்னு கேளு. அது மாதிரி சொல்லும் பொழுது அவர் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆப்போசிட்டை அவர் சொல்லுகிறார். அந்த ஒரு வார்த்தைகள், நல்லதோர் வீணை செய்து நலங்கிட புழுதியில் எரிவதுண்டோ, அதே மாதிரி சொல்கிறோமோ அந்த இடத்துல சொல்கிறாரு, சொல்லடி சிவசக்தி என்னை துளிர்விடும் இருள். இந்த மாதிரி ஒரு பிரகாசமான அறிவை எனக்கு எதுக்கு நீ கொடுத்த அப்படின்ற மாதிரி வல்லமை தாராயோ அப்படின்ட்டு வரிசையாக வரும். இதை சொல்லும் பொழுது சகோதரர் குமார் சொன்ன மாதிரி சாரிஜி மகாராஜோடையும் தாஜியுடனும் பல வருடங்கள் பயணித்து கொண்டிருப்பது, இது எனக்கு மட்டும் கிடைத்த ஒரு பாக்கியம் இல்லை. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு முறை ரீசெண்டாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இது மாதிரி சென்டர் விசிட்ஸ் போகும்போது ஒரு அபியாசி பேசிகிட்டு இருந்தார். அவர் சார்ஜி மகாராஜா மேபி ஒரு 10-15 தடவை பக்கத்தில் பார்த்துருப்பார். ஆனால் அந்த 10-15 தடவை அவர் பார்த்ததை அவர் சொல்கிறத கேட்கும்போது நம்ம கூட இவ்வளோ கவனிக்கலையோ அப்படின்ற அளவுக்கு அவர் உள்வாங்கியிருக்கார். துரோணாச்சாரியரோட கதையை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கூட இருந்த சிஷ்ய பிள்ளைகளை விட அர்ஜுனனாக இருக்கட்டும், இல்லை மற்ற சிஷ்ய பிள்ளைகளாக இருக்கட்டும், அவருடைய சொந்த மகனான அஸ்வத்தாமனாக இருக்கட்டும், எல்லாரை விட கற்றுக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்கேயோ இருந்த ஒரு ஏக்கலை வென்ற ஒருத்தன். அவரை தன்னுடைய குருவாக பாவித்து அந்த குருவுக்கு ஒரு சிலையை வைத்து அந்த சிலையே குருவாக பாவித்து அதனுக்கு அர்ப்பணம் செய்து அதன் மூலமாக மானசீகமாக பயிற்சி செஞ்சு அர்ஜுனனையும் கர்ணனையும் துரியோதனனையும் எல்லாரையும் விட ஒரு உயரிய வில் வித்தையாக மாறுகிறான். அதுக்கப்புறம் அவனுடைய விதின்னு ஒன்று இருக்குது, அவனுக்கு மகாபாரதத்தில் ஒரு ரோல் இருக்குது, அதனால் அவனுடைய விரல் எடுக்கப்படுகிறது. அதெல்லாம் வேறு விஷயம். நல்லதா கெட்டதா, நியாயமா தப்பா, இதெல்லாம் நான் போக விரும்பல. அதனால் எவ்வளவு முறை மாஸ்டர் நம்ம பார்க்குறோன்றதை விட இந்த பார்க்கும் ஒரு முறை எப்படி பார்க்குறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு பாரதியார் சொன்ன பாட்டிலேருந்து என்ன கருத்துன்றதை நான் சொல்ல வரேன். பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு முறை சாரிஜி மகாராஜ் ஒரு விஷயத்தை சொன்னார்.
லாலாஜி மகாராஜ் எழுதின 1915 இல்லை 20 இந்த காலகட்டத்தில் அவர் எழுதின ஒரு லெட்டரை பற்றி சொன்னார். லாலாஜி மகாராஜ் காலகட்டத்தில் குரு பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்த அபியாசிகள் இல்லை, குரு பாய்ஸ், குருவுடன் இருந்த சகோதரர்கள், குரு பாய். அவர்கள் மொத்தமாகவே 100 பேர் கூட கிடையாது. அவருடைய சிஷ்யர்கள் இல்லை கூட பயணித்த இந்த குரு பாய்ஸ்ன்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்டில் தான் இருந்தாங்க உத்தரப்பிரதேஷில். இந்த 100-120 பேர் நினச்சாங்கன்னா லைஃப் லாங் கூடயே உட்காந்துருந்தா கூட அவர் ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது. ஒரு 100 பேர் இருந்தால் என்ன, ஒரு கூட்டு குடும்பம் அந்த காலத்தில் சர்வசாதாரணமாக 60-80-100 பேர் இருப்பாங்க. அவர் ஒரு சிஷ்யனுக்கு அப்போ ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை பற்றி சார்ஜி மகாராஜ் சொல்றார். இருப்பதற்குள் கண்டுபிடிக்க அரிதான அபியாசி யார் அப்படின்ட்டு ஒரு கேள்விக்கு லாலாஜி மகாராஜ் பதில் சொல்றார். யார் அந்த அபியாசி, அரிய அபியாசி என்றால் யார் ஒருவனுக்கு குருநாதரை தன்னுடைய வாழ்க்கையை ஒரே ஒரு முறை பார்ப்பது போரும் என்று புரிந்து அதற்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையும் ஒரு போனஸ்ன்னு யாரும் நினைக்கிறானோ. நம்ம அனைவருக்குமே ஏதோ ஒரு விஷயம், நம்ம இன்னொரு தவறும் பண்றோம். நம்ம பார்வை வேற, குருநாதருடைய பார்வை வேற. நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோமோ, நம்ம ஒருத்தரை பார்த்தோம்னு சொன்னால் எப்போ அவரை பார்த்தோன்னு எடுத்துக்கிறோம், நம்ம பக்கத்தில் போகணும், பேசணும், நம்ம பேரை சொல்லணும், பரிச்சயமாகணும், நம்மளுக்குள்ள ஏதாவது பரிமாற்றம் இருக்கணும், கைகுலுக்கி இருக்கணும், இல்லை ஒரு ஹலோ சொல்லியிருக்கணும், ஒரு ஷேக் ஹேண்ட் பண்ணியிருக்கணும், இல்லை இந்த காலத்துலாம் ஒரு செல்ஃபி எடுத்துருக்கணும். இது மாதிரி இல்லாமல் பல முறை எனக்கு தெரியும் எதற்காக பண்டாராஸுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்ற போது அந்த விஷயம் எனக்கு கனெக்ட் ஆகும். இங்கிலீஷில் அந்த லெட்டரில் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொன்னது, ஒரிஜினலாக எது உருதுவோ ஹிந்தியோ ஏதோ ஒன்று. அதோடைய டிரான்ஸ்லேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, ரேர் இஸ் அன் அபியாசி ஃபார் whom an exposure to the incarnate master once in his lifetime is sufficient, the rest being a bonus அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரே ஒரு முறை, அதுவும் எதற்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னே இடத்துல தாஜி பதில் சொல்கிறார். இந்த ஒரு முறை பார்ப்பது என்பது அந்த ஸ்பார்க், அந்த பொறியை உங்களுடைய இதயத்தில் கொடுப்பதற்கு போதுமானது. ஏற்கனவே அது கூட தேவைப்படலை. அந்த பொறி உங்களுக்கு ஒரு தடவை உள்ளே வந்துடுதுன்னு சொன்னால், சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், உங்கள் வீட்டில் ஒரு தடவை அடுப்பை ஏற்றிட்டீங்கன்னா திரும்பி திரும்பி ஏற்றிட்டு இருப்பீங்களா? அது அணைஞ்சாதான் திரும்பி ஏற்றணும். அணையாத இருக்குது திரும்பி 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 எதுக்காக ஏற்றணும்? ஒரு தடவை பற்ற வச்சிட்டோன்னா அடுப்பு அதுக்கப்புறம் எரிஞ்சிட்டு இருக்கும். இதை போன்றது தான் ஒரு அபியாசி, உண்மையான பார்ப்பதற்கு அரிதான அபியாசி. அதனால தான் அரிதான அபியாசின்னு சொல்லிட்டேன், எல்லா அபியாசின்னு அவர் சொல்லலை. இதை பற்றி தாஜி ஒரு இடத்துல கானால பேசும் பொழுது 2016 நினைக்கிறேன், ஒரு டிசம்பர்லேயோ என்னமோ பேசும்போது, ஒரு செமினார் நடக்கும்போது பேசும்போது சொல்கிறார், எந்த அளவுக்கு உன்னுடைய ஐக்கியத்தன்மை, இன்டீரியரைசேஷன், ஒன்றுபடுதல் அவருடன் ஆயிருக்கும் என்றால், உங்களுடைய குருநாதர் தன்னுடைய உடல் அளவில் உங்கள் பக்கத்தில் அவர் நடந்து போய் அவர் நடக்கும்போது அவருடைய தோள் உங்கள் மேல் உரசினால் கூட யார் என்பது தெரியாத நிலை இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி அபியாசின்னு சொல்லுவேன். அதுக்குன்னு உடனே அவர் பக்கத்தில் போய் இடிச்சுட்டு கண்ணாடியை போட்டுட்டு யாருன்னு தெரியாத மாதிரி போகணுன்ற மாதிரி நான் சொல்ல வரல. அந்த அளவுக்கு அவருடன் நான் ஒன்றுமே, நான் யார் அவர் யாருன்ற வித்தியாசமே எனக்கு தெரியாத ஒரு அபரிதமான நிலைமை, அற்புத நிலை. அது மாதிரி வருமானம் வர முடியும். The world is full of possibilities அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எது வேண்டுமானாலும் நடக்கக்கூடிய உலகம் ஆன்மீக உலகம். இது நமக்கு வருமா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு பாபுஜி மகாராஜ் 1940 ஒரு விஸ்பரில் ஒரு மெசேஜ், அவருடைய டைரி இப்போ வந்திருக்கக்கூடிய விஸ்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் இருக்குது. இதை எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அது பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு முறை எனக்கு அவருடைய காரியதர்சியாக இருக்கும்போது சென்னையில் ஒரு தடவை அவருடைய லேப்டாப்பில் காமிச்சு இதை படி அப்படின்னு சொல்லி காமிச்சார். அதில் எழுதியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாபுஜி மகாராஜ் கம்யூனிகேட் பண்ணுறாரு, நான் ஒருவரை, ஒரு அபியாசியை ஒரு முறை பார்த்தால்
அந்த பார்க்கும் தருணத்தில் அந்த அபியாசியினுடைய கடைசி காலத்தில் அந்த அபியாசி எங்கே போய் அந்த ஆன்மா சேர வேண்டும் என்பதை அந்த முதல் பார்வையில் நான் முடிவு செய்து விடுகிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் 7th பாயிண்ட்ல போயிட்டு உங்கள் உடலை விட்டு உயிர் போகும்போது செட்டில் ஆகுன்னு சொன்னால், அந்த முதல் முறை நீங்கள் பார்க்கும் பொழுது குருநாதர் அந்த அப்ரோச் அப்படின்னு சொல்லி இதுக்கு சொல்லுவாங்க. அப்ரோச் என்பது உங்கள் உடலை உயிர் விட்டு ஆன்மா விட்டு சொல்லும் பொழுது, ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புத்தகம் படிச்சிருந்தீங்கன்னா அது தமிழாக்கம் வந்துட்டு இருக்கு. இருப்பதற்குள் உயரிய இடம்னா அந்த 13வது புள்ளி, அதுக்கப்புறம் பூமா வரிசையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எங்கன்றத அவர் மனசில் அவருக்கு உள்ளேந்து ஒரு குரலோ இல்லை ஹைரார்கியோ இல்லை அவருடைய இன்ஸ்பிரேஷனோ சொல்லுமா. அங்கே போய் இந்த அபியாசி உக்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில் சங்கல்பம் போடுவாராம். அதனுடன் குருநாதரோட வேலை முடிஞ்சிடுதுன்னு பாபுஜி மகாராஜ் எழுதினார் 1940. அப்படின்னா என்னுடைய வேலை என்ன? உங்களை பார்த்த உடனே உங்களுடைய குருநாதர் உங்களுக்கு ஃபைனலாக நீ பரீட்சையில் பேப்பர் வாங்க போகிற, மார்க் இந்த சப்ஜெக்டில் வாங்க போகிறேன்னு எழுதிட்டார். நீ +2 வரைக்கும் படிக்க போகிற, 10th படிக்க போகிற, கிராஜுவேஷன் படிக்க போகிற, போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்க போகிறன்றதுக்கான ஒரு விடைத்தாளில் மதிப்பெண் போட்டு அவர் மைண்டில் வச்சுட்டார். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அதற்கு தகுதியானவனாக மாற வேண்டும். Build your deservingness to grow into the approach that has been given to you அப்படின்னு தாஜி சொல்றார். எந்த இடத்தில் என்னுடைய ஆன்மா போய் சேர வேண்டும் என்று என்னுடைய குருநாதர் அந்த தேதியில் என்னை பார்க்கும்போது முடிவு செய்கிறாரோ, அந்த இடத்திற்கு போக வேண்டியதற்கான தன்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டியது என்னுடைய வேலை. அப்படின்னா பல கேள்விகள் வரும். இங்கே இருக்கிறவங்களே கூட கேட்கலாம், என்னுடைய குருநாதரை நான் போய் பக்கத்தில் போய் பார்த்ததே கிடையாது, அவருக்கு என்ன தெரியுமா? இங்கே தான் இந்த செலிப்ரேஷன்ஸ்ன்ற ஒரு விஷயம் வருது. சண்டே சத்சங்க பற்றி பாபுஜி மகாராஜ் ரொம்ப 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 தெளிவாக சொல்கிறார். இங்கே தான் நான் ஒரு இடத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும் விதமும் ஒரு குருநாதர் ஒரு விஷயத்தை பார்க்கும் விதமும் ஒரே மாதிரி இருக்காது, இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய பார்க்கும் விதம் வேறு. 2005லயோ 2004லயோ ஒரு விஸ்பர் மெசேஜ் வருது. அதில் பாபுஜி மகாராஜ் தெளிவாக மீடியம்கிட்ட சொல்கிறார், we are looking at every minute movement of every அபியாசி. ஒவ்வொரு அபியாசியின் ஒவ்வொரு அசைவுகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் அது பார்க்கும்போது எனக்கு படிக்கும்போது சங்கடமாக இருக்கும். எதெல்லாம் பார்த்துட்ருக்காங்களோ, நம்ம பண்ணுற எல்லா அசிங்கங்கள், தவறுகள், நல்ல விஷயங்கள், ஒவ்வொரு அசைவுகளும் அவங்க அக்கறையோடு சொல்கிறாங்க. அவங்கள மிரட்டுறதுக்காக சொல்லு, உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் பார்த்துட்ருக்கேன், ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் பார்க்குறேன், நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஹைரார்கி ஆஃப் மாஸ்டர்ஸ் ஆர் வாட்சிங். எதுக்காக பார்க்குறாங்க? இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஷோரில் ஒரு எறும்பு ஓடுது, தவறான பாதையில் ஓடுது, இந்த பக்கத்தில் அதனுடைய வெளியில் போகிறதுக்கு ஒரு கதவுல ஓட்டம் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி கையை கட்டி இப்படி மெதுவாக தள்ளி விடும். அது என்ன பண்ணும்? கை வழியாக எஸ்கேப் ஆகி திரும்பி ராங் சைடில் போகும். திரும்பி கை கட்டும், அப்படியே வச்சு 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 மெதுவாக இந்த வழியாக நீ வெளியில் போகும். அந்த எறும்புக்கோ இல்லை அந்த ஜந்துக்கோ கடைசி வரைக்கும் நம்மளை வெளியில் போவதற்கு சரியான பாதையை இந்த ஆள் காமிக்கிறாருன்றதே தெரியாது. அதுக்கு தெரியுன்ற அவசியமும் நம்மளுக்கு இல்லை. நம்மளுடைய தன்மை செய்வது. எப்படி ஒரு ஜந்துவை அது தன்னை சரியான பாதையில் போவதற்கு ஒரு மனுஷன் ஹெல்ப் பண்ணுறானோ, அதே மாதிரி அது எப்படி எறும்புக்கு தெரியாதோ, எறும்புக்கு தெரியணுன்ற தேவை இல்லையோ, அதை போன்று உங்களுக்கு தெரியணுன்ற தேவை குருநாதருக்கு இல்லை. ஒரு சூரிய ஒளி வருது, மழை பெய்கிறது, காற்று அடிக்கிறது அப்படின்னா நீங்களாம் கைத்தட்டி அதுக்கு மாலை போட்டு வாங்க சூரியன் குட் மார்னிங், யாரும் எதிர்பார்க்கல. நம்ம தான் காத்தால குட் மார்னிங் குட் ஈவினிங் சூரியன் ஃபோட்டோவெல்லாம் போட்டுணும். சூரியன் கவலையாகப்படுது, அது பாட்டு வருது, அது பாட்டுக்கு போகுது. ஏன்னா இயற்கையின் வேலையை இயற்கை செய்வதற்கு யாரிடமும் எந்த பதிலுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அது எதிர்பார்க்கல. இதுக்கு வேலை எனக்கு வேணும், என்னை கைத்தட்டு, என்னை பாராட்டு, என்னை கும்பிடு கிடையாது. ஒரு குருநாதருடைய வேலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஒரு செலிப்ரேஷனுக்கு போகிறீங்க, ஒரு பண்டாராக்கு போகிறீங்க, ஸ்டேஜில் ஒரு 1000 அடி தள்ளி 500 அடி தள்ளி ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு. நான் இங்கே உட்காந்துருக்கேன்.
இது வரைக்கும் நான் பண்டாராக்கு போனதில் என்னோட குருநாதரை நான் பார்த்ததே இல்லைன்னா அந்த க்ஷணத்தில் உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய பாதையில் 4 பேர் தெரியலாம்னா அவர் பார்க்கக்கூடிய பாதையில் 4 லட்சம் பேர் தெரியலாம். ஒரு முறை மணப்பாக்கத்தில் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். எல்லாரையும் சத்சங்கம் போக சொல்லிட்டாரு. நான் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கிறதுனால நான் போகிறதில்லை, அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்போ 2-3 ஓவர்சீஸ் அபியாசிஸ் அப்படி இப்படி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டான். அது எப்போ நடக்கும். அப்போது ஒரு ஓவர்சீஸ் அபியாசி கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்டார், இப்போ நீங்கள் எல்லாரையும் போக சொல்லிட்டீங்க, அவங்களாம் போய் ஹாலில் சத்சங்கில் உட்காந்துருக்காங்க. இதே மாதிரி அவர் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்தவர். இப்போ பிரேசிலில் யாரோ ஒரு அபியாசி எங்கேயோ உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க மேலே உங்கள் கவனம் இருக்குமா? நாங்கள் தான் அவங்க முன்னாடி உட்காந்துருக்கோம் அப்படின்னு கேட்டார். அப்படியே எங்கேயோ பார்த்தா டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, நான் இப்போ உன்னோட இருக்கேன்னு யார் உனக்கு சொன்னது அப்படின்னாரு. நான் இங்கே உன்னோட இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னது? அந்த ஆளுக்கு அப்படியே கன்னத்தில் ஒரு பலாரம் அரைஞ்ச மாதிரி, அவருக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே. பல நேரங்களில் சார்ஜி மகராஜ் சொல்லக்கூடியது, உன்னுடைய எண்ணத்தால் மாஸ்டருடைய வெளிப்பாடுகளை நீ கட்டுப்படுத்தாது. மாஸ்டரால் இதுதான் முடியும், மாஸ்டருக்கு இதுதான் தெரியும். ஆம்னிசியன்ட், ஆம்னிபோட்டன்ட், ஆம்னிபிரசன்ட் அப்படின்னு குருநாதருடைய தன்மையை சொல்லுவாங்க. பார்க்குமிடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூர்ண ஆனந்தமே, தமிழில் சொல்லணும். இந்த தன்மைகள் ஒரு குருநாதரை நம்ம எதனால் பார்க்குறோம்? என் முன்னாடி தான் நடக்கிறாரு, பாவம் கஷ்டப்பட்டு பாருங்கள், ஒரு ஸ்டிக்கை வச்சு நடக்கிறாரு, இல்லை கார்லேருந்து இறங்கும்போது கஷ்டப்படுறாரு, இவருக்கான லிமிட்டேஷன் இருக்குல்ல நம்ம மனசு சொல்லுது. அப்போ அதன் மூலமாக அவருடைய தன்மைகளை நம்ம குறிக்க ஒரு வட்டத்தில் போட்டு, நான் நேற்று கூட போனேன், எங்கள் கார்னால போய் நின்று என்னை பார்த்தாரு, என்னை பார்த்து ஒரு அளவு கூட சொல்ல. சார்ஜி காலத்தில் அவருக்கு இருந்த ஒரு பெரிய வருத்தம், பல பேர் மிஷனை விட்டு போனவங்க எங்கள் வீட்டிலாம் வந்து தங்கியிருக்காரு, 10 வருஷமாக எனக்கு தெரியும். நேற்றுக்கு நான் மணப்பாக்கத்துக்கு வந்தேன், எதிர்க்க போனார், நான் குட் ஈவினிங் சொன்னேன், என்னை கண்டுக்காமல் போயிட்டார். மறுநாள் கத்தாலையும் ஊருக்கு போடும், போயிட்டு பெருசாக மெயில் போடும், Dear Chariji, I am very upset that you did not look at me. I am contemplating leaving the mission. நான் வந்தேன், என்னை கவனிக்கல, மிஷனை விட்டலாமான்னு யோசிச்சுருக்கேன். எப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனம்னு யோசிச்சு பாருங்க. இதை மாதிரி தான் நம்ம இருக்கோம். அதனால தான் பல முறை என்னை வந்து நீங்கள் மாஸ்டரை பற்றி பேசினா ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு அது வந்து பேசணுமா அப்படின்னு தோணும். ஏன்னா பல நேரங்களில் அவரை தள்ளி இருந்து பார்த்தவர்களும் அவரை ஆத்மார்த்தமாக உள்ளே பார்த்தவர்களும் அவர்களுடைய கன்விக்ஷன், இதை நான் இன்னொரு டாக்கில் போன மாதம் நான் சொன்னேன், அது திரும்பி இந்த இடத்துல நான் சொல்கிறேன். இது எனக்கு தெரிஞ்சு இது அநேகமாக இந்த கன்னியாகுமரி பக்கத்தில் இடையன் விளைன்ற ஒரு கிராமத்தில் ஒரு ஹால் இனாகுரேஷன் 2 மாதம் முன்னாடி போயிருக்கும்போது அந்த இடத்துல இதை நான் சொன்னேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தள்ளி ஒரு மீனவர் குப்பம் இருக்குது, நார்த் மெட்ராஸை தாண்டி ஒரு இடம். அந்த மீனவர் குப்பத்துக்கு ஒரு முறை ஒரு அபியாசி, அங்கே ஒரு அபியாசி வீடு இருக்குது, அந்த அபியாசி வீட்டுக்கு சிட்டிங் கொடுக்கறதுக்காக நான் போயிருந்தேன். அந்த அபியாசி வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க, கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள். அவங்க நான் சிட்டிங் கொடுக்குறேன்னா எல்லோரும் வந்தாங்க. வந்தோன்னே ரொம்ப நேரம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா மாஸ்டருடைய கூட இருந்து மாஸ்டருடைய பேசி மாஸ்டருடைய படுத்து தூங்கி வளர்ந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப அப்படியே இது ஃபோட்டோ காமிச்சாங்க, சார்ஜி மகராஜோட ஃபோட்டோ இருந்தது. இவர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒரு அம்மா அப்படியே அழ ஆரம்பிச்சு, இல்லைங்க இவர் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு காலத்தில் 2008லேயோ 2009லேயோ எங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை வந்தது. எங்களுடைய கடலில் எங்கள் பையன் போகும்போது ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. இது மாதிரி வரும்போது திடீர்னு அவனுக்கு இந்த உருவம் தெரிஞ்சது, பத்திரமா திரும்பி வந்து சேர்ந்தான். பார்த்தோன்னா இவர் தான் அவர். அதுக்கப்புறம் இதை நாங்கள் வீட்டில் இந்த ஃபோட்டோவை வச்சுருக்கோம். எங்கே எந்த விஷயமா இருந்தாலும் இந்த ஃபோட்டோவை பார்த்து தான் நாங்கள் கிளம்புவோம். அவங்களுடைய புரிதல் அவ்வளோதான். அவங்க சீரியஸாக அபியாசி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாம் இல்லை. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த உருவத்தோட கனெக்ஷன் எப்படி வருது? அவங்க எங்கேயோ இந்த உருவத்தை ஏதோ ஒரு வழியில் பார்த்து அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு நம்பிக்கை வளர்ந்தது. அன்றைக்கி ஃபுல்லாக நான் என் வீட்டை கூட வந்து சொல்லியிருந்தேன், எனக்கு கூட இவ்வளோ நம்பிக்கை இருக்குமான்னு தெரியல. அவரை பார்க்காதவனுக்கு எந்த நம்பிக்கை பாரு.
பல மதங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அநேகமாக நம்ம யாருமே பர்சனலாக எனக்கு தெரியாது ஒரு இயேசுவையோ இல்லை ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவராக அதில் இருக்கக்கூடிய தெய்வங்களையோ இல்லை நீங்கள் இந்து மதத்தில் இருந்தால் ஒரு சிவனையோ முருகனையோ நம்ம பர்சனலாக பார்த்துருப்போம். எனக்கு தெரியாது, நான் அட்லீஸ்ட் நான் பார்த்தது. ஆனால் அந்த பார்க்காத அந்த உருவத்தின் மீது எந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை வளர்ந்திருக்கிறதோ அதே மாதிரி ஒரு நம்பிக்கை தன்மை அந்த குருநாதர் மேல் எப்போ ஒரு முறை பார்ப்பவர் மேல் வளரணும். இந்த தன்மை நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போது நான் சொல்ல வந்த அந்த பாட்டினுடைய வரி ஒரு முறை 95 அந்த காலத்தில் அந்த பழைய காட்டேஜ்னு சொல்லுவாங்க, மணப்பாக்கம் வந்தவங்களுக்கு தெரியும். 2002 தான் அப்புறம் அந்த காட்டேஜ் கட்டப்பட்டது. முதல்ல அந்த இடத்துல தான் 89 மணப்பாக்கம் ஆசிரமம் வாங்கினாங்க. அந்த இடத்தில் வாங்கி மெதுவாக கட்டும்போது ஒரு சின்னதாக ஒரு குடிசை மாதிரி இருக்கும். பக்கத்தில் ஒரு சின்னதாக இதோட கொஞ்சம் பெருசாக ஒரு ஹால் இருக்கும். ஒரு 600-700 பேர் உட்காரலாம். அதுக்கு வெளியில் நடந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் அங்கே 2-3 இடத்துல ஒரு உட்காரத்துக்கு சின்னதாக இடம்லாம் இருக்கும். சாயங்காலம் அப்படியே வந்து உட்காரு. ஒரு முறை உட்காந்துருக்கோம், நாங்கள் ஒரு 10-15 பேர் இருந்தோம். எல்லாரும் இப்படி பார்த்தாரு. உங்கள் எல்லாருக்குமே ஒன்று சொன்னால் நீங்களாம் ஒத்துப்பீங்களா அப்படின்னாரு. சொல்லுங்கள் மாஸ்டர், நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மிஷனை விட்டு வெளியில் போனீங்கன்னா நீங்களாம் ஒரு குரு ஆகிடுவீங்களா அப்படின்னு. எனக்கு அது ஆக்சுவலாக இமீடியட்டாக அவர் சொல்லும்போது புரியல. நீ என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்ட்டு நான் கேட்டேன். அப்போ சொன்னார், இல்லை உங்களுக்குள் கொடுக்கப்பட்ட அந்த செலுத்தப்பட்ட ஆன்மீக சக்தின்றது இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சோகால்டு குருஸ் அப்படின்னாரு. குருன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்களே பல பேர், அவங்களோட பன்மடங்கு உங்கள்கிட்ட சக்திலாம் இருக்குது. அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அளவுக்கு ஆன்மீக முன்னேற்றம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த வார்த்தையை நான் கேட்கும் பொழுது தான் எனக்கு இந்த பாட்டினுடைய கனெக்ஷன் அங்கே சேருது. சொல்லடி சிவசக்தி சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆன்மீக சக்தியை நம்ம கொடுத்துட்டு, எப்படி ஒரு லங்கைக்கு தாண்டுவதற்கு அனுமானை சூஸ் பண்ணி அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் ஒரு ஜாம்பவானை சொல்கிறாரோ, இல்லைப்பா நீ பெரிய ஆளு, சின்ன வயசுல சூரியனை பார்த்து குதிச்சவன், நீ குதிச்சே ஆகணும், உனக்கு அது தெரியாது, அது உன்னோட மெமரியில் இல்லை, நீ பிறந்தவுடன் அந்த பந்து வேணும்னு கேட்டு நீ குதிச்ச, ராமாயணம் படிச்சவங்களுக்கு தெரியும். அந்த சூரியனை பார்த்து குதிச்சு போகுது. சூரியனுக்கிட்ட ரொம்ப கிட்ட போனால் எரிஞ்சிருமே சொல்லி பிடிச்சி ஈதுன்னு வந்துட்டாங்க. உன்னால் முடியுன்னு சொன்னதுக்கப்புறம் அவரை தாண்டி லங்கைக்கு போய் அதுக்கப்புறம் நடந்த கதைகள். தமிழ் எப்பவும் சொல்லுவாங்க, அகல் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை. நம்ம அனைவருக்கும் அப்பப்போ யாராவது சொல்ல வேண்டியதாக இருக்கு. முக்கியமாக நான் பல இடங்களில் போகும்போது சொல்வது என்னன்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் ட்ரிபிள் PhD வாங்கிட்டாருன்னு வச்சு, ஒரு +2 படிக்கிறது பெரிய விஷயம், அதுக்கு மேலே கிராஜுவேஷன், அதுக்கு மேலே போஸ்ட் கிராஜுவேஷன், ஒரு காலத்தில் MPhil இருந்தது, அதை எடுத்துட்டாங்க, PhD, அதுக்கு மேலே PhD, 3 PhD படித்தவங்க இன்றைக்கி மிஷனில் இருக்காங்க. எனக்கு பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட சில பேர்லாம் இருக்காங்க. இவ்வளோத்தையும் படிச்சுட்டு நான் உலகத்துக்கு என்னுடைய அறிவை யாருக்கும் சொல்லித்தர மாட்டேன் அப்படின்னு அவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்தாருன்னா சரஸ்வதிக்கு எந்த அளவுக்கு கோவம். ஏன்னா இந்த சரஸ்வதின்ற அந்த அறிவு, அந்த சரஸ்வதின்றது ஒரு அறிவுக்கான கடவுள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். உனக்காக இவ்வளோ அள்ளி அள்ளி கொடுத்தேனே, நீ ஊருக்கு கொடுக்காம நீ வச்சிருக்கியே, என்ன பிரயோஜனம்? இதே மாதிரி தான் குருநாதர்கள் நம்மளை பார்க்கும்போது பல முறை சிந்திப்பார்களோன்றது எனக்கு தோணும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒன்றில் ஒரு சிம்பிளாக ஒரு டெக்னிக்கல் விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நீங்கள் ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி படிச்சீங்கன்னா நான் சொல்கிறது ஒன்றும் புதுசில்லை, எல்லாமே புத்தகத்தில் இருக்கு. உங்களுடைய யாத்ரானா ஜேர்னி, பயணம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்களுடைய முதல் புள்ளியிலேயே நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நான் சொல்கிற எதுவுமே புதுசு இல்லை, அப்படியே பேனை பார்க்க வேணாம் யாரும், அத்தனையும் புத்தகத்தில் இருக்கு, போய் படித்து பாருங்க. ஒரு சின்ன மூமெண்ட் உங்களுடைய ஆன்மாவிற்கு ஒரு சின்னதாக ஒரு ஷேக்கப் கொடுத்து நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து மூமெண்ட் செகண்டு, அங்கேருந்து தேர்டு, அங்கேருந்து ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, இப்படி போகுது. இடைப்பட்ட பல சின்ன புள்ளிகள், இடைப்புள்ளிகள், சப் பாயிண்ட்ஸு, இதெல்லாம் நடக்காமையே உலகத்தில் இன்றைக்கி பல பேர் குருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பேருக்கு உங்களுக்குலாம் தெரியும்? நீங்கள் ஒரு இந்த இருக்கிற இப்போ மீட்டிங்கில் யாராவது ப்ரிசெப்டர்ஸ் இருந்தீங்கன்னா இது அடிக்கடி தாஜி சொல்லக்கூடிய விஷயம். உங்களுக்கு எந்தெந்த
ஆன்மீகத்தில் ஒரு குருமார்கள் நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஆன்மீகத்தில் முன்னேறியவர்கள் நீங்கள் நினைக்கிறீங்களோ, அவர் ஏற்கனவே இருந்தவர்களோ இப்போ இருப்பவர்களோ அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்தோ இல்லை அவங்க இமேஜை உங்கள் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஸ்கேன் பண்ணி படித்து பாருங்க, உங்களுக்கே தெரியுன்றார். அவர் யாரையும் கம்மியாகவோ இகழ்ச்சியாகவோ புகழ்ச்சியாகவோ சொல்ல, நீ ஸ்டடி பண்ண. லெட் த நேச்சர் ரிவீல் த சீக்ரெட். இயற்கை உனக்கு உண்மைகளை சொல்லும். இது எதுக்காக சொல்கிறாரு? மற்றவங்களை பற்றி குறை சொல்வதற்கோ, சஹஜ்மார்க் ஹார்ட்ஃபுல்னஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கோ இல்லை. உனக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்குன்றது தெரிகிறதா உனக்கு? ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி முதல் ஒரு டாக்காக அவர் 2015 ஃப்ரான்ஸில் கொடுக்கும் பொழுது ஒரு பிபிடி மாதிரி போட்டு கொடுத்தாரு. யூடியூப்பில் அந்த வீடியோ முதல்ல இருந்தது, அப்புறம் அந்த எடுத்துட்டாங்க. அது ரிலீஸ் ஆகும்போது நான் பார்த்தேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. அதில் அவர் அந்த படத்தில் போட்டு மூமெண்ட்டுக்கான பாயிண்ட்ஸை காட்டுறாரு. இது பல பேருக்கு இது கால்குலேஷன் தெரியும். நீங்கள் தொடர்ச்சியாக எந்தவித ஹிண்ட்ரன்ஸும் எந்தவித தடைகளும் இல்லாமல், ஒரு குருநாதரின் உதவி இல்லாமல், சொந்தமாக நீங்கள் பிராணாகுதின்ற சிஸ்டம் இல்லாமல் கண்ணை மூடிட்டு ஒரு கடவுளை பொருளாக எடுத்துக்கொண்டு, உருவமில்லாத அந்த அப்டிராக்ட் கான்செப்டை பொருளாக எடுத்துக்கொண்டு சொந்தமாக எந்த விதமான தூங்கிறதுக்கோ டாய்லெட் போகிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ எதுக்காக 45 வருஷம் தொடர்ச்சியாக தியானம் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க. செகண்ட் பாயிண்ட்டை தானேன்னா இன்ட்டு 5, அங்கேயே 225 ப்ளஸ் 45 270 ஆச்சா? அந்த வடிவேலு அந்த சத்யராஜ் படம் மாதிரி கணக்கு போட்டு கட்சியில் நீ தான் எனக்கு ரிட்டர்னில் கொடுக்கணுன்ற மாதிரி. மூணாவது புள்ளி இன்ட்டு 5 எவ்வளோ வருது பாருங்கள்? 1100 1125, ஏற்கனவே ஒரு 225 ப்ளஸ் 45 கணக்காச்சா? இது எல்லாத்தையும் நீங்கள் தாண்டறதுக்கு நீங்கள் முதல்ல மூணாவது புள்ளியை தாண்டறதுக்கு நீங்கள் 1150 வருஷம் கிட்டத்தட்ட உயிரோட தொடர்ச்சியாக இருக்கு. இப்போ தொடர்ச்சியாக நான் 1150 வருஷம் நான் இருந்து தியானம் பண்ணால், ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப வருடம் வாழ்ந்த மனிதர்னா ராவணன் 10,000 வருஷம் வாழ்ந்ததாக சொல்லுவாங்க. அந்த 1000 வருடங்கள் தியானம் பண்ண கூட 2வது புள்ளி அடுத்த ஜென்மம் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கேன். திரும்பி நான் தியானம் பண்ணுவேனான்றது எனக்கு தெரியாது. இது ஒரு முறை பாபுஜியுடைய கதையில் எழுதியிருக்காரு டைரியில். அவரை பார்க்கறதுக்கு ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் வர்றாரு. அவருக்கு 2 சிட்டிங் கொடுக்குறாரு. 3வது சிட்டிங் காத்தால வர சொல்கிறாரு. அந்த ஆள் வரல. அப்புறம் வருத்தப்பட்டு சார்ஜி மகாராஜுக்கு அவர் சொல்கிறாராம், அந்த ஆள் நாளைக்கு வந்திருக்கணும், என் லைஃப்பில் இது மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கிரம் நான் பார்த்ததே இல்லை, என்கிட்ட வரும்போதே அந்த ஆள் 3வது புள்ளியில் இருந்தார், எனக்கு இன்னும் ஒரு நாள் அந்த ஆள் கூட இருந்திருந்தாருன்னா அவர் அட்லீஸ்ட் நான் லிபரேட் பண்ணியிருப்பேன், 5வது புள்ளியை தாண்டி மேலே கொண்டு போயிருப்பேன்னு சொல்லி சொல்கிறார். ஒரு 3வது புள்ளிக்கு ஒரு ஆள் ஒரு குருநாதரை பார்க்க வருவதற்கு முன்னால் எந்த அளவுக்கு அவர் தியானம் பண்ணியிருந்தாருன்னா 3வது புள்ளிக்கு தானே வந்திருக்க முடியும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல தொடர்ச்சியாக தியானம் செய்து அவர் இதை கண்டுபிடிச்சு வந்து விட்டுட்டு போகும். இது அத்தனையும் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கொடுக்கப்பட்டு முடிக்கவில்லை, கொடுக்கப்பட்டே இருக்கு. நீங்கள் கொஞ்சம் வருஷங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக யாத்திரை கண்டிப்பாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக ஆரம்பிச்சிருக்கணும். இதில் எந்த விதமான சந்தேகம் இருக்கவே வேணாம். பல அபியாசிகள் பல இடங்களில் கேள்வி வருவதில் என்னை கேட்கக்கூடிய ஸ்டாண்டர்டான கேள்வி, நான் ஆன்மீகத்தில் முன்னேறுகிறேனா இல்லையா? அவன் முன்னேற்றம் கேட்கறது தன்மை மாற்றம் அல்ல, ஏன்னா அது அவங்களுக்கே தெரியும். தன்மை மாற்றத்தை பற்றி ஒரு தடவை தாஜி கேட்டாங்க, ஒரு பையன் கேட்டான், தன்மை மாற்றம் ஆயிடுச்சா இல்லையான்னு. போய் அவன் பொண்டாட்டிகள் அவளே சொல்லுவான்ட்டார். உண்மையான உனக்கு தன்மை மாற்றம் வீட்டுக்காரிகள் அவள் சொல்லுவோம், வேறு யாரும் வேணவே வேணாம், அவன் தான் கரெக்டாக குறிச்சு கழுவி ஊற்றுறதுன்னு கரெக்டாக சொல்லுவாங்க. என்ன தியானம் பண்ணி என்ன பிரயோஜனம், இன்னும் அப்படியே தான் இருக்குது, க்ளீனாக சொல்லிட்டாங்க. இந்த ஆன்மீக இந்த புள்ளிகளில் வரக்கூடிய முன்னேற்றம் என்பதை அவர்கள் நமக்கு கொடுக்கணும்னு காத்துட்ருக்காங்க. அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய சீக்கர்ஸ் எல்லாருமே ஏற்கனவே அவங்க பல ஜென்மங்களுக்கு முன்னாடியோ போன ஜென்மத்திலேயோ விட்டகுறை தொட்டகுறைன்னு சொல்லுவாங்க, டச் அண்ட் கோ, அது மாதிரி இருந்துட்டு இந்த பாதையில் வந்தவர்கள். அதனால் அவங்களுடைய முன்னேற்றம்ன்றது இன்னும் வேகமாக இருக்கும். பல இடங்களில் நாங்கள் பார்க்கும்பொழுது மாஸ்டர்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப வேகமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் முன்னேறிட்டு இருக்கு, ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு. ஆன்மீகத்தில் ஒரு வருஷம் தியானம் பண்ணாலே பல முன்னேற்றங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எக்ஸாம்பிளோடு சொன்னார். அது இங்கே
முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் எனக்கு இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு அந்த பாரதியார் சொன்ன மாதிரி சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், இவ்வளோ எனக்கு கொடுத்துட்டே இந்த உலகம் நான் சொல்றது வாங்கிக்க மாட்டேன் என்ற ஒரு ஆதங்கத்துடன் இறந்த ஒரு மகாகவி. அதை போன்று எனக்கு இவ்வளவு பெரிய அறிவை கொடுக்கல, ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுத்துருக்காரு, நான் வச்சுன்னு சும்மா வேஸ்ட் ஆகினிருக்கு அப்படின்னு நம்ம எப்பாவது யோசிச்சிருக்கோமான்ற ஒரு கேள்வியை உங்க முன்னாடியே நான் வைக்க விருப்பப்பட்டேன். இவ்வளோ ஆன்மீக முன்னேற்றம் எனக்கு கொடுத்துருக்காரு. ஒரு சரஸ்வதிக்கு எப்படி ஒரு படித்த ஆசிரியர் வெளியில போய் தன்னுடைய அறிவை சொல்லிக் கொடுக்க மறுக்கும் பொழுது ஒரு வருத்தம் வருமோ, கோபம் வராது, வருத்தம் வரும். ஒரு தவறான பாத்திரத்தில் தெரியாமல் நான் போட்டுட்டேனே, பிச்சை போடும்போது கூட பிச்சையா இருந்தாலும் பாத்திரத்தை பார்த்து போடுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ விஷயங்கள் கொடுக்கும்போது ஒரு முறை நான் இது ஒரு டாக்கில் கூட நான் ஒரு செலிப்ரேஷன் போது என்ன தாஜி பேசணும் போது நான் சொன்னேன். இது ஒரு முறை நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது மணப்பாக்கத்தில் தாஜி இருந்தார், சாரிஜி மகாராஜ் இருந்தார். அப்போ ஏதோ பேசுவேன் எங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு கேஷுவலாக சொன்னார், எதாக இருந்தாலும் திரும்பி தானே நீங்களாம் வந்தாகணும். அப்படியே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை. அப்புறம் சரி அப்படி சொல்லி என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்து அப்புறம் நான் தாஜியோட பேசினேன், நாங்களாம் பேசிக்குவோம். அப்புறமா தோணிச்சு. அப்போ சார்ஜி மகாராஜ் அப்புறமா அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்கள் எல்லாரையும் உருவாக்கிட்டு உங்கள் எல்லாரையுமே மேலே சும்மா உட்கார வைக்கிறதுக்கு இயற்கை என்ன சும்மாவை வேலை பண்ணிட்டு இருக்கு, அவ்வளோ வேலை உங்கள் மேலே நடந்திருக்கு. இது நடந்து இருக்கும் ஒரு 10, 15, 19 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி 2004 5 அப்போ இவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன சொல்லு எல்லாரையுமே சொன்னார். அங்கே இருக்கிறவங்கள மட்டும் இல்லை, இது எல்லா அபியாசங்களுக்கும் போதும். இவ்வளவு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுப்பது இயற்கை பணம் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுங்க, உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கொடுங்க. பல கொடை வள்ளல்களை என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், ஃபிலாந்த்ரபிஸ்ட்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரு லெவலில் வரும்போது சொல்கிறாங்க, பிரகாஷ் எனக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே எனக்கு பணம் தேவையில்லை, இந்த எண்ணம் எனக்கு சின்ன வயசில் வந்தால் எனக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கு, ஆனால் இந்த பணத்தை இப்போது நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பணத்தை கொடுக்குறாங்க. எனக்கு பணம் இல்லை, ஆனால் வேற ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற உணர்வு நமக்கு இருந்ததுன்னு சொன்னால் நம்மளுடைய இந்த ஆன்மீக முன்னேற்றம் என்ற சக்தியை, அறிவை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய கடமை. எப்படி சொல்லடி சிவசக்தின்னு அவர் கேட்டாரோ, நம்ம போய் மாஸ்டர்கிட்ட டெய்லி நம்மளுடைய நைட்டில் ப்ரேயர் பண்ணும் பொழுது அந்த ப்ரேயரில் ஒரு லைனை ஆட் பண்ணிட்டு இனிமேல் படுங்க, எனக்கு இவ்வளோ முன்னேற்றங்களை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது எனக்கு தெரியும் தெரியாது அது வேற விஷயம். உங்களால் உணர முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கிடைத்த முன்னேற்றம் என்னன்றதும் உங்களுக்கு உணர முடியும். இதை பற்றி நான் சில டாக் கொடுத்துருக்கேன், யூடியூப்லேயும் இருக்குது. அப்படி உணரலைனா கூட எனக்கு ஏதோ ஒரு முன்னேற்றத்தை நீ கொடுத்துருக்க, அது என்னோட மட்டும் விட்டுறாத, இந்த உலகத்துக்கு எப்படியா போய் நான் சேர்க்கணும். த பெஸ்ட் வே டு பி அன் அபியாசி இஸ் டு பி த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் இஸ் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லி தாஜி சொல்கிறார். ஒரு சிறந்த அபியாசியாக இருப்பதுக்கு ஒரு சிறந்த வழி அவருடைய அருமையான கருவியாக வேலை செய்யும். என்ன வேலை எனக்கு இன்னைக்கு தெரியாது, இல்லை எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்னா அந்த வேலையை செய்யுங்க, தெரியலைன்னா அவரை போய் கேளுங்க, ஐயா எனக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க, இவ்வளோ முன்னேற்றம் எனக்கு கொடுத்துருக்கீங்க, தன்மை மாற்றம் தன்மை முன்னேற்றம் கொடுத்துருக்கீங்க, இதை வச்சுட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு பாதை புரியவில்லை. நான் இந்த உலகில் இருக்கும் பொழுது, இந்த உடலில் இந்த ஆன்மா இருக்கும் பொழுது நீங்கள் கொடுத்த இந்த ஆன்மீக அறிவை, இந்த ஆன்மீக சொத்துக்களை உலகில் இருக்கும் எவ்வளவு பேருக்கு முடியுமோ என்னால் போய் சேர்க்கணும். இதை நீங்கள் பிரார்த்தனையாக தினசரி ஒரு நிமிஷம் இந்த 10th மேக்ஸிமோட கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறார். அது முடிஞ்சோடனே ப்ரேயர் நம்ம பண்ணிட்டு படுக்கணும். அந்த டைமில் அவரை கேளுங்க, எனக்கு எவ்வளோ கொடு, நான் இன்னும் இல்லை நீங்கள் செய்கிறீங்க, ஏற்கனவே நல்லா செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை மாதிரி ஒரு வாலண்டியரே கிடையாது, உங்களை மாதிரி ஆர்ட்ஃபுல்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொன்னால் அப்பேற்பட்ட வாலண்டியருக்கு கூட இதை மீறிய ஒரு குறிக்கோள் அவர் கொடுக்குறாரு. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு செலிப்ரேஷனில் பேசும்போது தாஜி ஒரு குறிக்கோளை தன்னுடைய தொலைநோக்கு பார்வையாக வைக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, 2040 இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஆன்மீகவாதியாக மாற வேண்டும். I want every human being to become spiritual before the year 2040. யூடியூப்ல இருக்கு, போய் பார்த்துக்கணும். ஸ்பிரிச்சுவல்னா என்ன, அவருடைய மனதில் ஆன்மீகம் என்ற விதை உள்ள இறங்கியிருக்கணும், பிராணாகுதின்ற விஷயம் இறங்கியிருக்கணும். இந்த பிராணாகுதின்ற விஷயம் இன்னைக்கு உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரே மார்க்கம் எதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க நேரடியாக சொல்ல மாட்டாங்க.
எந்த டீச்சருமே நான் தான் பெஸ்ட் டீச்சர்னு சொல்ல மாட்டேன். தம்பி என்கிட்ட கற்றுக்கோ, பிடிச்சிருந்தா நீ தொடர்ந்து படி, உனக்கு வேறு டீச்சர் பிடிச்சிக்கா போய்க்கோ, உன் இஷ்டம். நான் ஒரு 10 பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கியிருப்பேன், நான் தான் பெஸ்ட் டீச்சர்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவங்களுடைய ஹியூமிலிட்டியை காட்டுது, அவங்களுடைய அடக்கத்தன்மையை காட்டுது. அதனால் குருநாதர்கள் யாரும் ஹார்ட்ஃபுல்னஸ் தான் பெஸ்ட்டு, இதை போய் நீங்களாம் உலகத்தில் பரப்பலாம் சொல்ல மாட்டோம். அவர் அழகாக சொன்னார், உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஆன்மீக தேடலில் இறங்கி எல்லாரும் ஸ்பிரிச்சுவலாக மாறணும், எல்லாரும் ஆன்மீகவாதிகளாக மாறணும். அப்படின்னா என்னால் எதாவது செய்ய முடியும் இல்லையா? இப்போ ஒரு நாயை நீங்கள் வெளியில் விட்டால் கூட அது போய் உடனே ஒரு எலும்பு துண்டை கொண்டு தன்னுடைய ஓனர்கிட்ட கொடுக்கும். ஏன்னா அதுக்கு அந்த எலும்பு துண்டை கொண்டு கொடுக்குறது கிஃப்ட்டுன்னு அது நினச்சிக்கும். இதை நான் சொல்ல சார்ஜி மகாராஜ் சொன்னார். ஒரு நாய்க்கு இருக்கக்கூடிய தன்மை கூட சில நேரத்தில் அபியாசிகள் இல்லையேன்னு சொல்லி, அதனால தான் குருநாதர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா நாயோடு ஒப்பிடுறாங்க. அந்த நன்றி உணர்ச்சி, குருநாதர் மேல் இருக்கக்கூடிய அதீத பாசம், எவ்வளோ தூரம் துரத்தினாலும் அதுக்கு அந்த எலும்பு தான் பெரிய விஷயம். ஏன்னா அது எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கும். ஏன்னா அதுக்கு எலும்பு பிடிக்கும். தன்னுடைய குருநாதர் தன்னுடைய ஓனர் மாஸ்டர்னு சொல்லுவாங்க, அவருக்கு கொடுக்கணும்னா அந்த எலும்பையை போய் கண்டுபிடிச்சி கொண்டு அவரை சுற்றிட்டு கால் கிட்ட போடுமா. இது ஒரு டாக்கில் கூட சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னுடைய குருநாதருக்கு இந்த நன்றி கடன் உள்ள நாய் போன்ற உணர்வை கொண்ட ஒரு அபியாசியாக இருக்க வேண்டிய நான் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. இதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம ஆக்சுவலாக இப்போது நேற்று கூட நான் இதை வத்தலகுண்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 நாள் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும். லாலாஜி மகாராஜுடைய பிறந்தநாள் 1, 2, 3 பிப்ரவரி 2025 நடக்க போகுது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஒரு குருநாதருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காணிக்கையாக, அர்ப்பணிப்பாக இந்த ஜான்வரி மாதம் 2025 31 நாட்களும் ஹார்ட்ஃபுல்னஸ் மாதம்னு கொண்டாடலாம்னு தமிழ்நாட்டில் முடிவு பண்ணியிருக்கு. இதற்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அபியாசியும் சிறுதுளி பெருவெள்ளம். இந்தியாவோட சுதந்திர போராட்ட கதையை எடுத்து பார்த்தீங்கன்னா பல வருடங்கள், கிட்டத்தட்ட 70-80 வருஷத்துக்கு மேலே நடந்தாலும் 1920க்கு அப்புறம் தான் அது ஒரு சூடு பெறுது. எதனாலனா அப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் காந்தி உட்பட எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் எப்பொழுது மக்கள் இறங்குகிறார்களோ, இது எப்போ ஒரு மக்கள் செயலாக மாறுகிறதோ அப்போ தான் இந்த உண்மையான டேர்னிங் பாயிண்ட் வரும், திருப்புமுனை அப்போ தான் அமையும். அதே தான் தாஜி பல டாக்ஸாக சொல்கிறார். ஒரு ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்ன்றது ஒரு வாலண்டியரோ, ஒரு ப்ரிசெப்டரோ, ஒரு ஃபங்க்ஷனரியோ எடுத்து மட்டும் செய்ய வேண்டிய விஷயம் அல்ல. ஊர் கூடி எடுத்தால் தேர் நகரும், திருவாரூர் தேரை பற்றி சொல்லுவாங்க. ஒவ்வொரு அபியாசியும் ஒரு சின்ன விஷயம், இங்கேங்க இப்படி தள்ளி போனீங்கன்னா தனுஷ்கோடி பக்கத்தில் அந்த பாலம் போடும்போது அணில் முதுகில் 3 விரலை தடவி அதனோட முதுகில் அந்த வரி உருவான கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு சின்ன கல் எடுத்து வச்சுது. அதற்கு ராமர் அது முதுகில் போட்டதாக ஐதீகம். நம்புறீங்க நம்பல, அது வேற விஷயம். இதை போன்று என்னால் சில வேலைகளை செய்ய முடியும். இந்த வேலையில் என்ன என்பதை 31 நாட்களுக்கு ஒரு பட்டியல் மாதிரி போட்டு, ஜனவரி 1 இது செய்யுங்க, ஜனவரி 2 இது செய்யுங்க. எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய சிம்பிளான விஷயமா இருக்கும். பணம் செலவு கண்டிப்பாக இருக்காது. கொஞ்சம் மெனக்கிடணும், கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. உங்களுடைய உழைப்பில் உங்களுடைய திறமைக்கு ஏற்றாற்போல் 31 நாட்களுக்காக சில விஷயங்களை ஏற்பாடு பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சில வாலண்டியர்ஸ் பேக் அண்ட் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சில படிப்பதற்கும் புரிவதற்கும் சில மெட்டீரியலில் இதுக்காக கம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெடியாகி உங்களுக்கு அநேகமாக ஒரு 26-27 தேதியில் கம்யூனிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். இதில் என்ன ரெக்வெஸ்ட், இதை எடுத்து என்னால் அதை செய்ய முடிஞ்சதுன்னா என்னுடைய மனதிற்கு எனக்கு இவ்வளோ நாளாக புரியாத ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிடலாம். எனக்கு யாருமே இது வரைக்கும் சொல்லலைங்க, குருநாதர் எனக்கு கொடுத்த விஷயத்த நான் உலகத்துக்கு கொடுக்கணுன்ட்டு எனக்கு யாருமே சொல்லலை. ஒரு சூரியன் இருந்தாலும் இரவில் நமக்கு ஒளி தேவைன்னா ஒரு சந்திரன் தேவைப்படுது, அந்த ரிஃப்ளெக்ஷனை வாங்கி கொடுக்கறதுக்கு. சந்திரனுக்கு சொந்தமாக எந்த திறமைகளும் கிடையாது. சூரியனுடைய ஒளியை வாங்கி திரும்பி உலகத்துக்கு நைட்டில் கொடுக்குது. சூரியன் அந்த நேரத்தில் வேறு ஏதோ ஒரு பகுதியில் உலகத்தில் இருக்குது, அந்த நேரத்தில் நமக்கு கொடுக்குது. இதே மாதிரி ஒரு அபியாசியால் குருநாதருடைய தன்மையை சிறு சந்திரனாக நம்மளால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். இதை செய்வதற்கு நம்ம தயாராக இருக்கோமா இல்லையா? இது என்னுடைய நன்றிக்கடன், அந்த நன்றிக்கடன் சார்ந்த உணர்வு. இதன் மூலமாக எனக்கு ஏதாவது நான் செய்யணும். எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்காது. நம்மளுக்கு சின்ன வயசில் பாட்டிமாலாம் நம்மளெல்லாம் சொல்லி வளர்த்துருப்பாங்க, இறைக்கிற கிணறே சுரக்கும்.
அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிணறுல தண்ணி அப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த கிணறு பட்டு போயிடும். தண்ணி எடுத்து யூஸ் பண்ணணும், தண்ணி எடுத்து விடணும், தண்ணி எடுத்து கொடுக்கணும். கொடுக்க 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 தான் அந்த தண்ணீரினுடைய சுரப்பிகள் கீழே இருக்கிறது ஓப்பனாகி தண்ணி உள்ளே வர ஆரம்பிக்கும். இதை போன்று தான் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையும். ஆக்சுவலாக கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? நம்ம என்ன நம்மளுக்கு மற்றவங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி சொல்லி கொடுத்தா நம்ம ஒரு பாயிண்ட் கீழே போகிறோம். அது மாதிரி நம்மளுக்கு ஆக்சுவலாக அந்த உதாரணம் கூட உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னது. நேரடியாக நம்மளுக்கு எந்த விதமான அறிவை பற்றி சின்ன வயசில் சொல்லுவாங்க, கொடுத்தால் குறையாதது. அது மாதிரி வரிசையாக சின்ன வயசில் ஒரு தமிழில் ஒரு கட்டுரையே வரும். அறிவுன்ற விஷயத்தை பற்றி சொல்லும்போது கொடுக்க கொடுக்க குறையாதது, இதனால் இதாக அப்படி வரிசையாக வரும். இதே மாதிரி தான் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நம்மளுடைய அறிவு. நமக்கு நம்மளுடைய குருநாதர் மேலே ஒரு சகோதரர் முதல்ல கேட்கும்போது குருநாதர் பற்றி சொல்லுங்கன்னா, என்னுடைய பயணத்தில் 2 குருநாதர்களோடு இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவங்களுடைய சிந்தனையை முழுவதுமாக ஆக்கிரமித்து இருந்த ஒரு விஷயம் சொன்னால், தன்னுடைய குருநாதருடைய பணியை எப்படி பெட்டராக செய்ய முடியும். ஒவ்வொரு முறை பேசும்போது எங்கே பார்த்தாலும் கடைசியில் அங்கே தான் நிற்கும். எப்படி இந்த வேலையை நான் இன்னும் பெட்டராக செய்ய முடியும். எப்பவுமே சொல்லார், என் முன்னாடி இருக்கிறவங்கள எவ்வளோ பேரை நான் பாபுஜி மாதிரி மாற்றி கொண்டு போய் நான் அவர்கிட்ட காட்ட முடியும். சாரிஜி சொல்லக்கூடிய வார்த்தைகள். என் முன்னாடி 1000 பேர் உட்காந்தானா 1000 பேரில் எவ்வளோ பேர் நான் பாபுஜி மாதிரி மாற்ற முடியும். தன்னை மாதிரி மாற்ற முடியும்னு எந்த மாஸ்டரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க மாஸ்டர்னு அவங்கள தங்களை யோசிக்கிறதே இல்லைன்றதை நம்ம பலமுறை பார்த்துருவோம். அவங்க மாஸ்டர்னு சொன்னாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய குருநாதை பற்றி தான் யோசிக்கும். இதே தான் தாஜியோட நிலைமை. இதே தான் இனிமேல் வரக்கூடிய எந்த மாஸ்டராக இருந்தாலும் அதுதான் அடுத்து வரக்கூடிய இன்னும் எவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை என்னுடைய குருநாதத்தை இவங்க எல்லாரையும் கொண்டு போய் இவங்களாம் பாருங்க உங்களை மாதிரி நாக்கிட்டேன் பாருங்க அப்படின்ட்டு கொடுக்கணுன்றது அவங்களுடைய எண்ணம். அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்குன்றதை எனக்கு புரியறதுக்கு பல வருடங்கள் ஆச்சு. அதை ஒரு முக்கியமான கருத்தாக நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். மாஸ்டரோட நீங்கள் இருந்தீங்களே, என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு 24 மணி நேரம் 7 நாள் வருடம் முழுக்க மிஷன் ஒர்க் பண்ணால் எனக்கெல்லாம் டயர்ட் ஆகுது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அதை செய்யும்போது இன்னும் உள்ள எனர்ஜி எங்கேனா தோண்ட வந்துகிட்டே இருக்குது. பேசுவீங்கன்னா இன்னொரு அரை மணி நேரம் இன்னொரு இதில் பேசுவேன், வேறு மாதிரி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக பேசுவேன். வேறு செயல் இருக்கும், சிட்டிங்ஸ் இருக்கும், வாலண்டியர் பணி இருக்கும். ஒரு 30 வருஷம் முன்னாடி செஞ்ச வாலண்டியர் சில பணிகளை இன்றைக்கி செய்ய முடியாது. உடலுக்கு ஏற்ற சில தடைகள் இருக்கலாம். ஆனால் என்னுடைய சிந்தனைகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம், எவ்வளோ பேரை மாஸ்டர் மாதிரி மாற்றி அவர் மனசை சந்தோஷப்படுத்த முடியும். இதில் உங்களுக்கு ஒரு சின்ன ஈர்ப்பு வந்ததுன்னா கூட இன்னைக்கு என்னுடைய பணி இங்கே இன்னைக்கு முடிஞ்சிச்சு. இது இன்னும் நீங்கள் ஒரு போய் 10 பேர்கிட்ட சொல்லுவீங்க, இது யூடியூப்பில் வரும், இன்னும் 10 பேர் பார்ப்பாங்க, இன்னும் நிறைய பேர் செய்ய ஆரம்பிப்பாங்க. செய்யும் பொழுது அந்த பாரதியார் சொன்ன அந்த வார்த்தையானது பாரதியார் பிறந்த மண்ணில் பக்கத்தில் தான் இருக்கும். எட்டயபுரம் இங்கேருந்து கிட்டக்க தான் இருக்குது. அந்த வீட்டுக்கு நான் கூட போய் பார்த்துருக்கேன். அந்த சொல்லடி சிவசக்தின்ற மாதிரி என்னை ஒளிர்முகம் அறிவுடன் படைத்து விட்டான்னு நம்ம குருநாதரை சொல்லும்போது, இவ்வளோ எனக்கு கொடுத்துட்டீங்க, எனக்கு இவ்வளோ திருப்பி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அந்த ஒரு சரியான கருவியாக என்னை மாற்றி என்னை முழுசாக என்னை உபயோகிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு பிரார்த்தனையுடன் தினசரி உங்கள் தினத்தை முடியுங்க. இன்னும் மிஷன் பெரிய லெவலில் வளரணும், இன்னும் பெருசாக வளரப்போகுது, பார்த்துட்டு தான் இருக்கும். எனக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா மாஸ்டருடைய சங்கல்ப சக்தி அது பின்னாடி இருக்குது. நடக்குமா நடக்காதான்றது கேள்வி இல்லை, எப்போ நடக்குன்றதான் கேள்வி. வாழ்க்கையில் நீங்கள் படிக்கும்போதோ இல்லை வேலைக்கு செய்யும்போதோ பணக்காரனாகவோ பெரிய மனிதனாகவோ ஆவதில் சந்தேகம் இல்லை. எப்போ அவங்க இன்னும் 5 வருஷமா 10 வருஷமா 15 வருஷமா அதை வேணால் சந்தேகம் இருக்கலாம். அதனால் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த வேலையை செய்வோம். ஜனவரி மாதம் மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இன்னும் பல வேலைகளை செய்து அவருடைய மனசு இன்னும் குளிர வைத்து இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த ஆன்மீக சொத்து போய் சேரணுன்ற ஒரு பிரார்த்தனையுடன் நம்பிக்கையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.